வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடைக்கு எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் தொடரும் போராட்டம். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்படுகிறது பீட்டா. பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும் வெற்றி பெறும். தொண்டர்கள் மத்தியில் ஜெயலலிதா பேச்சு. மே மாதம் திமுக ஆட்சியில் அமரும். நமக்கு நாமே பயணத்தில் ஸ்டாலின் பேச்சு. ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மீண்டும் அனுமதி தர வலியுறுத்தி மதுரை மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. பாண்டியராஜன், செந்தில், மாரி, கரந்தமலை, லட்சுமணன், நம்புராஜ் ஆகியோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீங்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இடைக்கால தடை வைத்திருக்க எங்களை மாதிரி இளைஞர்களை மீண்டும் சட்டத்திற்கு எதிரான வகையில் செயல்பட தூண்டுதுன்றதை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் மத்திய அரசையும் மனப்பூர்வமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மீண்டும் ஜல்லிக்கட்டு தடை என்பது நீங்கும் வரை சாகும் வரை உண்ணாவிரத இருப்போம்ன்றது எங்களுடைய கோரிக்கை சார். இதனிடையே அலங்காநல்லூரில் தடையை நீக்க வலியுறுத்தி மாடுபிடி வீரர்கள் மொட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் கலாச்சார அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அனுமதியை பெற்றுத் தருவதில் தாமதம் செய்யக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விலங்கு வாரி என்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுது, கொடுமைப்படுத்துறா கொடுமைப்படுத்த என்னையா கொடுமைப்படுத்துறான். ஒரே விஷயத்த இதே 5 வருஷம் 2007 இதை ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. அதை முதல் பரிசீலனை பண்ணணும். நாங்கள் இன்று அலங்காநல்லூரில் அமைதியான முறையில் நாங்கள் உண்ணாவிரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். திரும்ப நல்ல முறையில் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தி தரணுன்ட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இன்னும் அமைதியான முறையில் இருக்கோம். இதனிடையே அலங்காநல்லூரில் கோரிக்கையை வலியுறுத்தி இளைஞர் குழுவினர் மக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தி ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை திரும்ப அளிக்கப் போவதாகவும் பல்கலைக்கழக தேர்வுகளை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவிக்கும் கோரிக்கை மனுவில் மக்களிடம் கையெழுத்து பெற்று வருகின்றனர். இதேபோன்று மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் திடலில் வாடிவாசல் வரை பேரணியாக சென்று கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தி மொட்டையடிக்கும் போராட்டமும் நடத்தப்பட்டது. இதேபோன்று மதுரை மாவட்டம் பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. கோரிக்கையை வலியுறுத்தி மொட்டை போடும் போராட்டமும் நடத்தப்பட்டது. இவை தவிர மேலமடை, புதுச்சாலை, உச்சம்பள்ளி, கடன்னேதில் உள்ளிட்ட 16 இடங்களில் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றன. பொங்கல் திருநாளுக்குள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுத்தர கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் திரளானோர் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்டம் உத்தமர் சீலியில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து திருச்சி மாவட்டம் உத்தமர் சீலி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் மாடுகளின் கொம்புகளில் கருப்பு கொடி கட்டியும் போராட்டம் நடத்தினர். அப்பகுதியில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற முரளி என்பவரை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். இதேபோன்று அல்லித்துறை கிராமத்தில் காளை மாடுகளுடன் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதை ஒரு ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாடு அளவில் ஒரு நடத்தக்கட்டிய ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி விழா. இந்த விழாவை கண்டிக்கிறது நாங்கள் வன்மையாக இளைஞர் அமைப்பை கண்டிக்கிறோம். போராடுவோம். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை, தீர்ப்பு கிடைக்கும் வரை போராடுவோம்.
இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பழனி நெடுஞ்சாலையில் உள்ள குட்டத்து ஆவாரம்பட்டி கிராம மக்கள் காளைகளுடன் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்காவிட்டால் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை திரும்ப ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி உள்ளதுடன் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தடையை நீக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 20 ஊர்களில் காலங்காலமாக ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. விலங்குகள் நல வாரியம் என்ற அடிப்படையில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு மாட்டை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்களால் கேஸை போட்டுக்கொண்டு ஜல்லிக்கட்டை பாரம்பரியமாக நடத்துவதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்கள் வீர விளையாட்டை தடுக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி சிவகங்கையில் காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரில் தமிழக இளைஞர் எழுச்சி இயக்கமும் சிவகங்கை ஜல்லிக்கட்டு பேரவையும் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை நிரந்தரமாக நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டத்தின் பொழுது வலியுறுத்தப்பட்டது. பொங்கல் திருநாளுக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்காவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசாங்கம் காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகளின் பட்டியலில் சிங்கம், புலி, கரடி, குரங்கு இவற்றோடு வீடுகளிலே வளர்க்கிற காளை மாடுகளையும் சேர்த்ததுதான் இதற்கு ஒரு அடிப்படையான தவறாகும். தமிழ் சமுதாயத்தினுடைய வீர விளையாட்டாகவும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை அறவே நீக்க வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் அரியலூர் மாவட்டம் புதுச்சாவடி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் புதுச்சாவடியில் காணும் பொங்கலன்று ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி கடந்த திங்கட்கிழமையன்று மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்ததால் அதிர்ச்சியடைந்த புதுச்சாவடி மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்போரும் கண்களில் கருப்பு துணி கட்டியபடி ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ஜல்லிக்கட்டையும் எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அழிக்கிறதுக்காக யாரோ பின்னணியில் இருந்து செய்யறாங்க. மத்திய மாநில அரசு அதுக்கு எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்து தனி சட்டம் ஏற்றி திரும்பவும் எங்களுக்கு நீங்க இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு எப்போதும் தடை இல்லாம நடத்துறதுக்கு நீங்க இதுக்கு உதவி செய்யணும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக விலங்குகள் நல அமைப்பான பீட்டா அமைப்பு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் வந்திருந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடலூர் துறைமுகத்தை பார்வையிட்டு மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக நாளை தில்லியில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன் லட்சக்கணக்கான மாடுகளை இறைச்சிக்காக கொள்வது குறித்து கேள்வி எழுப்பாத பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். லட்சக்கணக்கான மாடுகள் அடிமாடுகளாக இறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, தோல் பதனிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதை எதிர்த்துல யாருமே போகலை. இது பெரும் முதலைகளை விட்டுக்கிட்டு சின்ன மீன் அதை பிடிக்கக்கூடிய முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த முதலைகளை முதல்ல பிடிக்கட்டும். மாடு கொண்டு போகக்கூடியெல்லாம் இவங்களால் தடுக்க முடியுமா? தமிழகத்தில் புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், கரூர், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அதிமுக கட்சி அலுவலகங்களை அந்த கட்சியின் பொதுச் செயலரும் முதல்வருமான ஜெயலலிதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு மீண்டும் 5வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்ற பின்னரும் அதே போல 7வது முறையாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் முதன்முறையாக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தரும் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 6 மாவட்ட
அலுவலகங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதில் குறிப்பாக நாமக்கல், தேனி, திண்டுக்கல், விழுப்புரம் தெற்கு மாவட்டம், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய 6 மாவட்ட அலுவலகங்களை அவர் இன்று திறந்து வைத்திருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ராயப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 6 மாவட்ட அலுவலகங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த முதல்வர் ஜெயலலிதா பின்னர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசினார். தீய சக்திகளிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றி வருவதாக தெரிவித்த ஜெயலலிதா வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு ஜெயலலிதா அரசே காரணம் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமே 4ஆம் கட்ட பயணத்தை மேற்கொண்டுள்ள ஸ்டாலின் சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் தேர்தலுக்கு பின்னும் இதுபோல மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிவது தொடரும் என்றும் மே மாதத்தில் திமுக ஆட்சியில் அமரும் என்றும் தெரிவித்தார். விடுபட்டு போயிருந்தாலும் எது மிச்சம் இருந்தாலும் இன்னும் என்னென்ன பணிகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை இருந்தாலும் அவைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் காணக்கூடிய வகையில் நீங்கள் உருவாக்கி தரக்கூடிய ஆட்சியின் மூலமாக, மாற்றத்தின் மூலமாக அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அருகே நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமுற்றனர். ஜலாலாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அருகே 200 மீட்டர் தொலைவில் இன்று காலை தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இச்சம்பவம் நடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே தூதரகத்தை சுற்றி துப்பாக்கிச்சூடு தாக்குதலும் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் 3 பேர் பலியாகினர். படுகாயமுற்றவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்திய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தான் காரணம் என ஆப்கன் ராணுவம் அறிக்கை அளித்துள்ள நிலையில் இன்று மீண்டும் தற்கொலை படை தாக்குதல், துப்பாக்கிச்சூடு தாக்குதல் என அடுத்தடுத்து நடைபெற்றுள்ளது. கடந்த 10 நாட்களில் இந்திய தூதரகத்தின் மீது நடத்தப்படும் 3வது தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் போலியோ மையம் அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 14 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமுற்றனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டாவில் அமைந்துள்ள போலியோ மையம் மூலமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்கென 3வது நாள் போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் பணியை தொடங்க மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆயத்த பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த மையம் அருகே திடீரென குண்டுவெடித்தது. இதில் 14 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இரட்டை வேடம், மத்திய அரசு மீது வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயங்கொண்டம் பகுதிகளில் பாறை படிம வாயு திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக ஆஜரான பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச்செயலர் வைகோ ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காட்சி பட்டியலில் இருந்து காளை மாட்டை நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த இரட்டை வேடம் போட்டிருக்கிறது மத்திய சர்க்கார். ஒரு பக்கத்தில் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதித்தோம் என்று சொல்லிவிட்டு இந்த அனுமதி கொடுக்கிற இந்த அரசாணை செல்லாது என்று எதிர்ப்பு தெரிவித்த அதே வழக்கறிஞர் போய் இப்ப ஜல்லிக்கட்டு வேணும்னு கோர்ட்டு போய் வாதாடுகிறார் என்றால் இதை விட ஒரு ஏமாற்று வேலை எதுவும் இருக்க முடியாது. எனவே இது முழு பொறுப்பும் இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள், ஏமாற்றத்துக்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சீமான் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் காளைகளையும் அழிக்க விலங்கியல் ஆர்வலர்கள் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய சீமான்
கேரளத்தில் யானை பந்தயம் மற்றும் ராணுவத்தில் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதை தடுக்க விலங்கியல் ஆர்வலர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சீமான் குறிப்பிட்டார். விலங்கு பாதுகாவலர்கள் கொடுக்கிற அந்த சாட்சியங்களை வச்சுக்கொண்டு ஒருதலை பட்சமா இந்த தீர்ப்பை தொடர்ச்சியாக கொடுக்குது. அது எங்களுடைய நாட்டு மாடுகள் அந்த காளைகளின் மீது மட்டும் குறி வச்சு பாய்வதற்கு என்ன காரணங்கிறதா நமக்கு எழுதுகிற கேள்வியாக இருக்குது. இந்த பொங்கல் காலங்களுக்குள்ளே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த ஆவணம் செய்து தரணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. தமிழக அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்த வேல்முருகன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது பல்வேறு பிரச்சினைகள் பற்றி முதல்வருடன் பேசியதாகவும் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நீடிக்கும் எனவும் கூறினார். பேரறிவாளன் விடுதலைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு எப்படியாவது உங்கள் காலத்தில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அம்மா அப்படின்னு வேண்டுகோள் வைத்த கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இருக்கிற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நல்லதொரு முயற்சியை நல்லதொரு முடிவை நான் எடுப்பேன் என்று இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்துள்ளதை கண்டித்தும் தடையை நீக்க வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக கட்சி சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலர் லாரன்ஸ் தலைமையில் காரைக்குடி பெரியார் சிலை சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடி இந்திய ஜனநாயக கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களை வகுப்பில் அனுமதிக்க கோரி பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேள்வி எழுப்பிய 10 மாணவர்களை பல்கலைக்கழக நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது. மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களை மீண்டும் வகுப்பில் அனுமதிக்க வலியுறுத்தி பல்கலைக்கழக மாணவன் ராஜ்குமார் என்பவர் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலக கட்டட மாடியில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு போராட்டம் நடத்தியதால் பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவரை மீட்டனர். இதனிடையே மாணவர்கள் மீதான இடைநீக்க நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருகே கரை ஒதுங்கி உயிரிழந்த ஓங்கல்களின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலந்தலை மற்றும் கல்லாமொழி மீனவ கிராமங்களின் கடற்கரையோரம் நேற்று முன்தினம் மாலை முதல் டால்பின்கள் எனப்படும் ஓங்கல்கள் கூட்டம் கூட்டமாக கரை ஒதுங்கின. அவற்றை இரவு பகலாக மீனவர்கள் கடலுக்குள் தொடர்ந்து தள்ளிவிட்டனர். அவ்வாறு திருப்பி அனுப்பியவற்றில் சில மீண்டும் கரை ஒதுங்கி உயிரிழந்தன. இதுவரை 50 ஓங்கல்கள் உயிரிழந்துள்ளன. மீன்வளத்துறையினர் மற்றும் மன்னார் வளைகுடா உயிர்கோள பாதுகாப்பு மையத்தினர் உள்ளிட்டோர் ஓங்கல்கள் இவ்வாறு கூட்டமாக கரைக்கு வந்த காரணம், உயிரிழப்பு ஆகியன குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை ஒன்று இறந்து கிடந்தது. உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் யானையின் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து விடுவது அதிகரித்துள்ளது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் குறும்பனூர் கிராம வயல்வெளியில் காட்டு யானை ஒன்று இறந்து கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே கிராமங்களுக்குள் யானை கூட்டம் புகுவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யானை முகாமினுடைய வரவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தொடர்ந்து யானை இறப்புகள் அதிகமாகுது. அது எந்த விஷயத்தால் இறந்ததுன்னு இது வரைக்கும் தெரியல. வனத்துறையினர்கள் வந்திருக்காங்க, சோதனை அடிப்படையில் ஏதோ மேற்கொண்டுட்டு இருக்காங்க. உதகையில் கோடை சீசனில் நடைபெறும் ரோஜா கண்காட்சிக்கு பூங்காவை தயார்படுத்தும் வகையில் ரோஜா செடிகள் கவாத்து பணிகள் தொடங்கின. கோடை விழா நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக உதகை விஜயநகரம் பகுதியில் உள்ள ரோஜா பூங்காவில் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கென ரோஜா மலர் செடிகளை தயார் செய்யும் வகையில் அவற்றை கவாத்து செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சங்கர் தொடங்கி வைத்தார். இப்பணிகள் ஒரு சில வாரங்களில் முடிவடைந்து ஏப்ரல் மாதத்தில் பூ பூக்க தொடங்கிவிடும் என்று தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். தற்போது பூங்காவில் 35,000க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகள் உள்ளன. இவற்றில் பாரம்பரிய ரோஜா செடிகளும் அடங்கும்.
வருகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற கோடை விழாவின் போது சுற்றுலா பயணிகளை கவர் வண்ணம் வண்ண ரோஜா மலர்கள் மலர்வதற்கு ஏதுவாக இன்று ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி கலாச்சாரம் கவலை அளிக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒபாமா இறுதி உரை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். குழந்தைகளை வன்முறை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் IS தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ஒபாமா ஓய்வு பெறுகிறார். அடுத்த ஆண்டு புதிய அதிபருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனிடையே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபராக தனது கடைசி உரையை ஆற்றிய ஒபாமா அமெரிக்கா வலுமிக்க நாடாக விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். எனினும் சில இனத்தவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சி அமெரிக்காவின் மதிப்பை குறைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் வன்முறை கலாச்சாரம் பெருகி வருவது பற்றி கவலை தெரிவித்த ஒபாமா துப்பாக்கிகள் விற்பனை செய்வதில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளையும் சுட்டிக்காட்டினார். IS தீவிரவாதிகளை கடுமையாக விமர்சித்த ஒபாமா IS தீவிரவாதிகளுக்கு எதிராக தனது அரசு கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பிரேஸ் நாட்டில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது வன்முறை வெடித்தது. பிரேசிலின் பொருளாதார மந்தநிலை காரணமாக இலவச போக்குவரத்து சேவையை வழங்க மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே பேருந்து கட்டணம் திடீரென்று உயர்த்தப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை கண்டித்து அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து கட்டண உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து தலைநகர் சான்போலில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அப்பொழுது பேரணியில் சென்ற சிலர் அங்கு பாதுகாப்பிற்கு நின்றிருந்த காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து போராட்டக்காரர்களை கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அர்ஜென்டினாவில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியின் 9வது சுற்றில் முனைப்புடன் பங்கேற்ற ஸ்பெயின் நாட்டு வீரர் கார்லஸ் செயின்ஸ் முதலிடம் பிடித்தார். டகார் ரேலி எனப்படும் கார் பந்தய போட்டி அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருகிறது. இதன் 9வது சுற்று போட்டி பெலனில் நடைபெற்றது. வேகமாக காரை இயக்கிய கார்லஸ் செயின்ஸ் 2 மணி 35 நிமிடங்கள் 31 வினாடிகளில் பந்தய தொலைவை கடந்து முதலிடம் பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக 10 வினாடிகள் பின்தங்கிய நெதர்லாந்து வீரர் எரிக் வான் லூன் 2ஆம் இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை பின்லாந்து வீரர் மிகோ ஹிர்வோனென் பெற்றார். 9வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் கார்லஸ் செயின்ஸ் முதலிடத்திற்கு முன்னேறினார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 264 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 33 ரூபாய் குறைந்து 2426 ரூபாய்க்கும் சவரன் 19,408 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 350 ரூபாய் குறைந்து 25,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 30 காசுகள் குறைந்து 35 ரூபாய் 60 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 240 ரூபாய் குறைந்து 33,295 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் 1 கிராம் 49 ரூபாய் அதிகரித்து 2,460 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு இடைக்கால தடைக்கு எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் தொடரும் போராட்டம். ஜல்லிக்கட்டிற்கு எதிராக செயல்படுகிறது பீட்டா, பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு.
வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும் வெற்றி பெறும். தொண்டர்கள் மத்தியில் ஜெயலலிதா பேச்சு. மே மாதம் திமுக ஆட்சியில் அமரும். நமக்கு நாமே பயணத்தில் ஸ்டாலின் பேச்சு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.